Hello viewers, welcome back to Mars Tamil Review. டைட்டானிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதை மூவியை கூட பார்த்துருப்போம். பட் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு ஷிப் ட்ராஜடியை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்? 2002 ஒரு பேசஞ்சர் ஃபெரியான MV லீ ஜூலான்னு சொல்லக்கூடிய ஷிப் நீரில் மூழ்கிருக்கு. அதனால 1800க்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் இமேஜின், டைட்டானிக்கில் 1500 பேர் தான் மொத்தமாக இறந்தவங்களோட எண்ணிக்கை. பட் இதில் அதையும் விட அதிகம்னு சொல்லப்படுது. இது ஆஃப்ரிக்காவோட டைட்டானிக் மாதிரின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு ஸ்டோரியாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, இந்த லீ ஜூலா ஷிப்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஒரு செனகல் கண்ட்ரி கவர்மெண்ட்டோட ஃபெரின்னு சொல்லலாம். 1990 தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இதை ஆர்மி அண்ட் மிலிட்டரி யூஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை பப்ளிக் பேசஞ்சருக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஷிப் வீக்லி செனகலில் இருக்கிற ஜிகுயின்சான்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில் இருந்து கேபிட்டல் சிட்டியான டக்காருக்கு போயிடும். இதுதான் இதோட சீ ரூட். இந்த சீ ரூட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரோட் ரூட்டால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப மோசமான ரோட் அண்ட் டைம் வேஸ்ட், சேஃப்டி இல்லைன்றதால ஷிப் தான் ஈஸியஸ்ட் அண்ட் சேஃப் ஆப்ஷன் சொல்லி அவங்க நம்பினாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஷிப் டிசைன் பண்ணியிருக்கிறது 580 பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான். ஆனால் ரியலாக போனப்போ பேசஞ்சர்ஸ், லக்கேஜ், அனிமல்ஸ்னு எல்லாத்தையுமே லோட் பண்ணுறாங்க. ஓவர்லோட் ஆகுது. அதே சமயம் சேஃப்டிக்கு எதுவுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கவும் இல்லை. லைஃப் ஜாக்கெட்ஸ் இல்லை, எமர்ஜென்சி அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஃபுல்லாக ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஷிப்பாக தான் இது இருந்திருக்கு. 2002 செப்டம்பர் 26 நைட் லீ ஜூலா ஷிப் ஜிகுன்சாவ் சிட்டியில் இருந்து அதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு நார்மலான பயணம் தான். பட் ஷாக்கிங்கான பார்ட் என்னென்னா, இந்த ஷிப்பில் 580 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அந்த ஷிப் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண டேயில் 1800க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஷிப்புள்ளே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான பேசஞ்சர் லிஸ்ட் கூட அவங்கக்கிட்ட இருக்கலை. இந்த ஷிப் ஆல்ரெடி சூப்பர் ஓவர்லோடாக இருந்திருக்கு. இப்போ வெதரை பற்றி சொல்லணும்னா, கடலில் ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். ஹெவி ரைன், ஸ்டோம், ஹை வேவ்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு சைக்ளோன் மாதிரி தான் இருந்திருக்கு. நைட் 11 மணிக்குள்ளே ஷிப் சடன்லி ஒரு சைடாக வளைய ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு சைடாக அதிகமான வெயிட் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 5லேருந்து 10 நிமிடங்களுக்குள்ள அந்த ஷிப் கீழே விழுந்திருக்கு. கம்ப்ளீட்லி அப்சைட் டவுன் ஆகியிருக்கு கடலுக்குள்ள. இப்போ அந்த கப்பல் இருந்த 1800க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கடல்ல இருக்காங்க. அதுல 64 பேர் தான் உயிரோட எஸ்கேப் ஆகியிருக்காங்க. மீதி எல்லா பேசஞ்சர்ஸுமே ஜஸ்ட் 1 மினிட்குள்ள இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான மெயின் மிஸ்டேக் என்னன்னா, ஓவர்லோடிங். இந்த ஷிப்பில் மேக்ஸிமம் 500லேருந்து 580 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அந்த டேயில் 1800க்கும் மேற்பட்ட பீப்புள் அந்த போர்டில் இருந்திருக்காங்க. அதுவும் சின்ன பசங்க, அனிமல்ஸ், டிக்கெட் இல்லாமல் வந்த பேசஞ்சர்ஸ் கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா புவர் மெயின்டெனன்ஸ். லீ ஜூலா ஷிப் ஒரு இயர் ஃபுல்லாக சர்வீஸில் இல்லை, ஒரு லாங் பிரேக்கில் தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் ரீசெண்டாக தான் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா ஃபுல் செக்அப், டெஸ்ட் சைல், சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் எதுவுமே பண்ணலை. அண்ட் அந்த நைட் கடலில் ஹெவியான ஸ்டோம் வார்மிங் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே கேப்டன் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவரோட பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அண்ட் இதோட மோஸ்ட் பெயின்ஃபுல்லான பார்ட் என்னென்னா, ஷிப்பில் லைஃப் ஜாக்கெட்ஸ் இல்லை, எமர்ஜென்சி ட்ரில்லும் இல்லை, எதுவுமே இல்லை. சேஃப்டியில் 0 ப்ரிப்பரேஷன் தான் இருந்திருக்கு. ஷிப் கவுந்ததுக்கு அப்புறமா கூட ரெஸ்கியூ டீம் 17 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்திருக்காங்க. அது வரைக்காட்டியுமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. லீ ஜூலா டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா ஆஃப்ரிக்கா ஃபுல்லாகவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா இது தான் இந்த உலகத்திலே நடந்த வேர்ஸ்ட் ஷிப் ஆக்சிடென்ட் மாதிரின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் எல்லாருமே கோவமடைகிறாங்க. விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட கேர்லெஸ்னஸ் தான் இதுக்கு ரீசன் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சேடான பார்ட் என்னென்னா, இந்த ஷிப்பை ஓட்டி போன கேப்டன் கூட இந்த ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ யாரையுமே பனிஷ் பண்ணவும் முடியலை. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கொஞ்சம் கம்பன்சேஷன் மணி கொடுத்துருக்காங்க ஃபேமிலிஸ்க்கு. பட் திங்க் பண்ணுங்க, ஒரு கம்பன்சேஷன் மணியால் இறந்து போன 1800க்கும் மேற்பட்ட இன்னசென்ட்டான உயிர்களை திரும்ப கொண்டு வர முடியுமா? சம் மெமரியல்ஸ், சாங்ஸ், ஈவன் டாக்குமெண்ட்ரிஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த விக்டிம்ஸை நினைவுபடுத்துறதுக்காக. ஆனால் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் அவ்வளோ ஹைலைட் பண்ணவே இல்லை. டைட்டானிக்கை பற்றி எல்லா இடத்துலையுமே பேசினாங்க. ஆனால் இந்த லீ ஜூலாக்கு சைலன்ஸ் மட்டும்தான். இது ஆஃப்ரிக்காவோட ஃபொகட்டன் டைட்டானிக்னு கூட சொல்கிறாங்க.
லீஜூலா ஷிப் பற்றின ஸ்டோரியை கேட்குறப்ப ஒரு விஷயம் நமக்கு புரியுது. இந்த உலகத்தில் பெருசாக மீடியாவில் காமிக்காம ஹைலைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் வருது. நம்ம எல்லாருமே டைட்டானிக்கை பற்றி கதையும் மூவியும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த லீஜூலாவை பற்றி ஜஸ்ட் சைலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலோட கோல் என்னென்னா இது மாதிரி ரியலான மறந்து போன ஸ்டோரிஸ் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.